அதனால் எப்போ யாரை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம முதல்ல சுயமாக நல்லா இருக்குமான்னு யோசிக்கணும். அதில் இருந்தால் நாம் வந்து பேச வேண்டியிருக்கு. சரி, அடுத்ததா அண்ணன் விஜய் அவர்கள் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குன்னு பேசுகிறாரு திருத்தணி விவகாரத்தில். ஆனால் முதல்ல நீங்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுங்க, ரெசல்யூஷன் எடுங்க. நியூ இயர் ரெசல்யூஷனாக இந்த நியூ இயர்லேருந்து என் கட்சியில் இருக்க எல்லாரும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அங்கே பாருங்க, ஏற்கனவே ஒரு கம்பம் உளுந்து ஒரு கார் நாசமாக போய் நசுங்கி போயிடுச்சு. அந்த கார் ஓனருக்கு கடைசி காலகட்டத்தில் 2வது செகண்ட்ஸில் தான் காரை வாங்கி கொடுத்தீங்க. அந்த காரோட ஓனர் அந்த பொண்ணு அழுகுது. குடிகாரன் நாய்ங்க மேலே ஏறி கூத்தடிக்கிறானுங்க நியூ இயருக்கு. கையில் என்ன கொடி இருக்குது? கையில் என்ன கொடி இருக்குது? உங்கள் கொடி இருக்குது. வெக்கமே இல்லை. நீங்கள்லாம் வந்து சட்ட ஒழுங்கு பேசுகிறீங்க, மூஞ்சியை பாரு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கேட்குறாங்க. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இங்கிட்டு பாருங்கள், தம்பி என்னம்மா அழகாக ஈசிஆரில் ரேஸ் ஓட்டுறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈசிஆரில் ஒரு ஒரு காரை மறிச்சாங்க. கொடி வந்து திமுக கொடி இருந்துச்சுன்னு ஃபயர் விட்டாங்கல்ல. இந்த வெக்க மூஞ்சியெல்லாம் இவங்கெல்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு கேட்க வேண்டியிருக்கு. நான் கேட்கல, பொதுமக்கள் கேட்குறாங்க. நம்ம பாருங்க, காரில் கை அப்படி வச்சுக்கிட்டு அங்கே போகிறது. நியூ இயருக்கு ஹாப்பி நியூ இயர்னு கத்தணும் அப்படின்னு கத்தக்கூடாதுன்னு சொல்லித்தரணும். விஜய் அவர்கள் கண்டன அறிக்கையில் சொல்லணும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தற்குறித்தனமாக ஸ்டேஜில் ஆடுறது, சினிமாவில் ஆடுறத பார்த்துட்டு நடுத்தெருவில் பப்ளிக் நியூசன்ஸ், போலீஸ் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. பைத்தியம் மாதிரி ரோட்டில் ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு இடமா ஒழுக்கமாக ஓரமாக நின்று கொண்டாடிட்டு போகணும். நியூசன்ஸ் பண்ணக்கூடாது, சட்ட ஒழுங்கு மீறக்கூடாது, இன்னொருத்தரோட பொருளை சேதப்படுத்தக்கூடாதுன்னு புடனியில் அடித்து சொல்லித்தர வேண்டியது விஜய் தான். சொந்த கட்சி ஆளுங்களுக்கு. அப்புறமா நீங்கள் ஊரை திருத்தலாம். முதல்ல நீங்கள் திருத்துங்க, அப்புறம் சுற்றி இருக்கவங்களை திருத்துங்க, அப்புறமா ஊரை திருத்த வாங்க அப்படின்னு இந்த இடத்துல நான் வந்து சொல்ல வேண்டி இருக்குது.